அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு நமது ராணுவம் பாகிஸ்தானுக்குள் 100 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது இதுவே முதல் முறை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் முழு மேற்கு எல்லையையும் தாக்க துணிந்த போது பிரதமர் மோடியின் தலைமையில் நமது வான் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் சரியாக செயல்பட்டது. ஏவுகணைகள் எதுவும் இந்தியாவின் நிலத்தை எட்டவில்லை. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை அழித்த பிறகும் பாகிஸ்தான் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் அவர்களின் 15 விமான தளங்களை தாக்கினோம். ஆனால் நாங்கள் அந்நாட்டு மக்களுக்கு எந்த தொந்தரவும் அளிக்கவில்லை. அவர்களின் வான்வழி தாக்குதல் திறனை அளித்தோம். சியால்கோட் மற்றும் பிற பயங்கரவாத முகாம்களில் மறைந்திருந்து பல சர்வதேச பயங்கரவாத நடவடிக்கைகளை திட்டமிட்டவர்கள். இந்திய மக்களுக்கு ஏதேனும் பயங்கரவாத நடவடிக்கை நடந்தால் பதில் 2 மடங்கு வலிமையாக இருக்கும். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மிகவும் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார். உலகமே வியப்படைகிறது. பாகிஸ்தானும் பயப்படுகிறது. இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷே முகமது மற்றும் லஷ்கர்-இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் அழிக்கப்பட்டன. பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் மறைவிடங்களாக இருந்த 9 இடங்களை அழித்தோம். அணுகுண்டுகள் வைத்திருப்பதாக மிரட்டியவர்கள் நாங்கள் பயப்படுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் நமது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான பதிலடி கொடுத்துள்ளன. நமது ராணுவத்தின் பொறுமையையும் பிரதமர் மோடியின் உறுதியான தலைமையையும் உலகம் முழுவதும் பாராட்டுகிறது. நமது ராணுவத்தின் பொறுமையையும் பிரதமர் மோடியின் உறுதியான தலைமையையும் உலகம் முழுவதும் பாராட்டுகிறது. நமது ஆயுத படைகளின் வீரத்திற்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் என்றனர். பயங்கரவாதத்தை ஆதரித்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதலை நடத்திய பாகிஸ்தான் நிலையை உலகிற்கு எடுத்து சொல்ல பிரதமர் மோடி எம்பிக்கள் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். இந்த குழுவிற்கு காங்கிரஸை சேர்ந்த எம்பி சசி தரூருக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசியல் கட்சியினருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல அரசியல் கட்சியின் எம்பிக்கள் இடம்பெறவுள்ளனர். இதில் தமிழகத்தில் திமுகவை சேர்ந்த கனிமொழி எம்பிக்கும் இடம்பெறப்பட்டுள்ளது. மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப் போகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே இதுபோன்ற வழக்கில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் இதே உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதனிடையே ஆவடியில் தேர்வு மையத்தில் பிற்பகல் 3 மணி முதல் 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டதால் மாணவர்களால் சரிவர தேர்வு எழுத முடியவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மறுதேர்வு நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட 13 மாணவர்கள் மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் மே 20ஆம் தேதி வரை மழை தொடரும். வரும் 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பாமக செயல் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். நிதித்துறை தொடர்பான 4 சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்போது 4 மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்த நிலையில் மேலும் 14 மசோதாக்கள் நிலுவையில் உள்ளன. அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை 100% குறைக்க இந்தியா தயாராக இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தடைகளை அகற்றுவதில் உறுதியாக இருக்கும் ஒரு நாட்டிற்கு இந்தியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அவர்கள் வணிகம் செய்வதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறார்கள். எல்லோரும் எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள். அனைவருடனும் ஒப்பந்தங்களை செய்ய நாங்கள் விரும்பவில்லை. நான் வர்த்தகத்தை பயன்படுத்தி பகையை தீர்த்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்கா சீனா மீதான இறக்குமதி வரியை குறைத்துள்ளது. நான் சீனாவுடன் அந்த ஒப்பந்தத்தை செய்யவில்லை என்றால் சீனா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள பிரச்சனைகளை அமைதியான முறையில் இருதரப்பும் அமர்ந்து பேசி சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இந்தியா பாகிஸ்தான் இடையே 3 போர்கள் நிகழ்ந்துள்ளன. இதன் வாயிலாக இருதரப்பும் எதுவும் பயனடையவில்லை. எனவே அண்டை வீட்டார் போல் அமைதியான முறையில் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை அமர்ந்து பேசி சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் விவகாரம் பற்றியும் பேசி தீர்க்க வேண்டும். பாகிஸ்தான் அமைதியான நாடு. எனினும் நம் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்குரிய பதிலடியை ராணுவம் வாயிலாக அளிப்போம். இந்தியாவின் தாக்குதலை எதிர்த்து நம் நாட்டின் படை வீரர்களும் ஒட்டுமொத்த தேசமும் போரிட்ட விதம் ஒப்பற்றது. நம் நாட்டின் ராணுவ வரலாற்றில் இது ஒரு பொன்னான அத்தியாயம். இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி நிலவினால் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று பேசியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.